அறிவோம் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ். இது ஆர்கே ஜோதிட நிலையம், வெள்ளக்கோவிலிருந்து. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எவை அப்படின்ற தொகுப்புல தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா மிருகசீரிஷம். அந்த வரிசையில இன்னைக்கு மிருகசீரிஷத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா திருவாதிரை. இது இவர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வருமானத்தையும் பணவரவையும் சுட்டிக்காட்டும் ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு நல்ல கிரகம் நின்று திசை நடத்தும் போது அது நிச்சயமாக அவர்களுக்கு நற்பலனையே கொடுத்துவிடும். நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த நட்சத்திரம். அடுத்ததாக 4வது நட்சத்திரம் பூசம். இந்த நட்சத்திரம் வரும் நாள் என்று வாங்கிய கடனில் சிறு தொகையை செலுத்த முற்பட்டாரானால், அந்த ஜாதகனோ ஜாதகியோ நீங்க வாங்கின தொகையை கொஞ்சமா, அதாவது கடன் வாங்கின தொகையை கொஞ்சமா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய மொத்த கடனும் ரொம்ப வேகமா வந்து அடையும். அதே மாதிரி ரொம்ப நாள்பட்ட வியாதிகளில் நோய்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், ஒரு சர்ஜரி எடுத்தா பெட்டர், அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறேன், ரொம்ப பிரச்சனையா வந்து இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த நாளை நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரம் வந்து குணமாயிடும். உங்களோட நீண்ட நாள் பிரச்சனை, அதாவது உடல் உபாதை, அது நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்ந்து வரும். 6வது நட்சத்திரம் மகம். இது சாதகத்தாரை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நமக்கு சாதகமான விஷயங்கள்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த நட்சத்திரம் கொடுக்கும். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் நல்ல காரியங்கள், உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள், ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் வந்து ஈடுபடும் போது அது உங்களுக்கு நற்பலனையே கொடுக்கும். அடுத்து 8வது நட்சத்திரம். இது மைத்திரத்தாரை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் சுபகாரியங்கள் மேற்கொள்ளும் போது அவைகள் நன்மையான விளைவுகளையே ஏற்படுத்தும். அடுத்தது 13வது நட்சத்திரம். இது அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரமானது அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய நட்சத்திரம். குறிப்பா லாட்டரி ஷீட்லாம் வந்து வாங்குறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா அந்த அதிர்ஷ்டம்ன்றது என்ன, உழைக்காமல் வரக்கூடிய வந்து ஒரு வருமானம், உழைக்காமல் வரக்கூடிய ஒரு வருமானம் தான். அப்போ ஒரு புதையல் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். பட் ஆனால் நடப்பு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த குறிப்பாக அந்த ஆன்லைனில் லாட்டரி ஷீட்லாம் வந்து வாங்குறாங்க இல்லையா, பரிசு சீட்டு விழுகிறது, இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் வரும் நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். 15வது நட்சத்திரம் மூலம். இந்த நட்சத்திரம் இவர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தையும் திடீர் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சம்பவம் ஒன்று நடக்கும். அது வாழ்க்கையில் அவங்களால மறக்கவே முடியாது. அபரிவிதமாக வந்திருக்கும், அது ரொம்ப அற்புதமாக வந்திருக்கும். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் நான் நடக்குமா, இதெல்லாம் நான் நினைச்சேனே பார்க்கலையே, எனக்கு இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா ரொம்ப கடுமையான கஷ்டத்துலையும் பல பிரச்சனைகளையும் போராட்டத்திலையும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தோட காலில் ஒரு கிரகம் நின்று அந்த திசை உங்களுக்கு நடந்து அந்த நடப்புக்கு உங்களுக்கு வரும்போது, கோச்சாரம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் போது, அந்த திசை வரும்போது மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது வந்து இருக்கும். நானா இது, எனக்கா அதெல்லாம் நடக்குது, என்னையா சொல்றீங்க, இந்த மாதிரியான வந்து ஒரு அற்புதம் பா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுற அளவுக்கான வந்து ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். அடுத்தது 17வது நட்சத்திரம் உத்திராடம். இது இவர்களுக்கு நற்பலனை வழங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அடுத்து 20வது நட்சத்திரம் சதயம். இது இவர்களுக்கு சுபகாரியம் செய்வதற்கு உதவும் ஒரு நல்ல நட்சத்திரம். 24வது நட்சத்திரம் அஸ்வினி. இது அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெளியில தெரியாதவங்க கண்டிப்பா வந்து தெரிவாங்க. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசை நடத்திருச்சு அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வழியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில நிச்சயமா வந்து தெரிவாங்க. பலரும் அறியப்படும் ஒரு பரிச்சயமான நபரா வந்து வருவாங்க. அது யாரா இருந்தாலும், அவங்க என்ன பொசிஷன்ல இருந்தாலும். காசு பணம் தான் வந்து இருக்கணும், பெரிய லக்ஸுரி லைஃப்ல தான் வந்து இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி காசு பணம் தான் வரணும், நல்ல லக்ஸரி லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரணும், லிக்விட் கேஷ் பயங்கர ஃப்ளோவில் வந்து இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. பலருக்கும் பரிச்சயமான நபர், சீக்கிரம் எல்லாத்தையுமே வந்து வெளியில் தெரிஞ்சிருவார். இன்னைக்கு வரைக்குமே வந்து உங்களுக்கு 10 பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு உங்களுக்கு வந்து தெரியும்.
அடுத்து 26வது நட்சத்திரம் கார்த்திகை. இது பிரிந்தவரை சேர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். பிரிந்த நண்பர்கள், பிரிந்த உறவினர்கள், அவங்க கூட எல்லாம் வந்து மறுபடியும் சேரணும் அப்படின்னா, இந்த நாள் வர்ற அன்னைக்கு நீங்க வந்து போனீங்க அப்படின்னாவே, நிச்சயமா அவங்க கூட மறுபடியும் உங்களோட ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே வந்திருக்கு. அதே மாரி 27வது நட்சத்திரம் ரோகிணி. இந்த நட்சத்திரம் மறுநாளன்று கோயில்களுக்கு அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு. அதே மாரி ஏதாவது பரிகாரம் பண்ணணும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. இறை வழிபாடு பண்ண இந்த நட்சத்திரம் வரும் நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களோட காரிய வெற்றி எல்லாமே வந்து நடக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தங்குதடைகள்லாம் அத்துப்போகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இறை வழிபாடு இல்லாம, இறைவன் இல்லாம, இறை அப்படின்ற ஒரு சக்தி இல்லாம வந்து இந்த உலகத்தில் எதுவுமே வந்து கிடையாது. கன்சல்டிங் தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் இருக்கும். பார்த்துட்டு வந்து கால் பண்ணுங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.